சஜிதாவில் துஆ செய்யும் போது தமிழில் செய்யலாமா? ஃபர்தான தொழுகையில் அரபியில் மட்டும்தான் கேட்க வேண்டும் என்றும் சுன்னத்தான தொழுகைகளில் தான் சஜிதாவில் தமிழில் கேட்க வேண்டும் என்கிறார்களே, விளக்கம் தரவும். என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னாங்க, அக்ரபு மா யகூனுல் அப்து மின் ரப்பிஹி வஹுவ சாஜிதுன் ஃபகமினுன் அன் யுஸ்ஸஜாப லகும். ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கிற இடம், படைத்தவன் ரப்புக்கு மிக நெருக்கமாக இருக்கிற இடம் சுஜூதில் என்று சொல்லிவிட்டு சுஜூதில் கேட்கப்படுகின்ற துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிக தகுதியானது என்று சொன்னார்கள். அத்தஹியாத்தை பற்றி சொல்லும் பொழுது நபிகளார் சொன்னார்கள், நீங்கள் அத்தஹியாத்துடைய எல்லா துஆக்களையும் ஓதிவிட்டு ஒரு மனிதர் தனக்கு விருப்பமானதை எல்லாம் தேர்வு செய்து அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொள்ளட்டும். அப்படி ஒரு செய்தியை நபிகளார் சொல்றாங்க. எனவே சுஜூதிலும் அத்தஹியாத்திலும் எங்களுடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ்விடத்தில் கேட்க முடியும் என்று சொல்கிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய நிலையில நமக்கு தமிழ் மொழியில் இந்த துஆவை செய்து கொள்ளலாமா? சுஜூதிலையும் அத்தஹியாத்திலும் அரபி அல்லாத ஒரு மொழியில துஆவை கேட்டுக்கொள்ளலாமா? அப்படி ஒரு கேள்வியை தான் கேட்டிருக்கிறாங்க. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு பரவலாக முஸ்லீம்கள்ட்ட ஒரு சிந்தனை இருக்குது, சுஜூதிலேயோ அத்தஹியாத்திலோ தமிழ் மொழியில துஆ கேட்டுட்டால் அந்த தொழுகை பாத்திலாகி போயிடும், அப்படி ஒரு சிந்தனை இருக்குது. அதனால இந்த கேள்வி வருதுன்றதை நம்ம முதலாவது விளங்கிக் கொள்ளும். தமிழ் மொழியில அல்லது அரபி அல்லாத வேறொரு மொழியில நமக்கு சுஜூதில் அத்தஹியாத்தில் துஆ கேட்கலாமா என்ற ஒரு கேள்வியை கேட்டால், சுருக்கமாக சொல்வதானால் தாராளமாக கேட்க முடியும். தாராளமாக கேட்க முடியும் என்பதை முதலாவது நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன் என்று சொன்னால், நம்ம இந்த தமிழ் மொழியில கேட்கிறது என்று யோசிக்காம துஆ கேட்கிறது என்று யோசிச்சோம்னா என்ன முடிஞ்சது? பிரச்சனை முடிஞ்சது. சுஜூதிலையும் அத்தஹியாத்திலையும் துஆ கேட்பதுதான் வணக்கமே தவிர அரபியில் கேட்க வேண்டும் என்ன செய்யல, நபிகளார் காட்டி தரல. ஏன் என்று சொன்னால், தொழுகையில சுஜூத் அத்தஹியாத் அல்லாத இடங்களில் நம்ம அரபியில துஆ கேட்டாலும் தொழுகை பாத்திலாகிடும். அரபியில துஆ கேட்டாலும் தொழுகை பாத்திலாகும். எப்படி? ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் தும்மி விடுகிறார். தும்மல் விட்டா என்ன சொல்லுவாங்க? அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவாங்க. அப்படிதானே? தும்மல அந்த அல்ஹம்துலில்லாஹ் சொன்னதை கேட்டவர் அவருக்கு பதிலாக யர்ஹமுக்கல்லாஹ்னு சொல்லுவாங்க. என்ன நடக்குது? நபிகளாருக்கு பின்னால தொழுது கொண்டிருக்கிற ஒருத்தர் தும்மல் விட்டவர் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னார் என்பதற்காக இவர் யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொல்கிறார். யர்ஹமுக்கல்லாஹ்ன்றது ஒரு துஆ தானே, அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும். நபிகளார் தொழுகை முடிந்த உடனே என்ன தெரியுமா சொல்றாங்க அந்த தோழரை பார்த்து? இந்த பாருங்கப்பா, இது தொழுகை. இந்த தொழுகையில் மனிதர்கள் பேசுகின்ற பேச்சுக்களுக்கு இடம் இல்லை. யாரை பார்த்து சொல்றாங்க? யர்ஹமுக்கல்லாஹ், அல்லாஹ் உமக்கு அருள் புரியட்டும் என்ற அரபியில் துஆ செய்தவரை பார்த்து நபிகளார் என்ன தெரியுமா சொல்றாங்க? இந்த தொழுகையில மனிதன் பேசுற பேச்செல்லாம் பேசக்கூடாது என்று சுஜூத் அத்தஹியாத் இல்லாத இடங்கள்ல துஆ கேட்கிறதையும் நபிகளார் என்ன செய்யறாங்க? அந்த கட்டத்தில் தடுத்து நிறுத்துறாங்க. யர்ஹமுக்கல்லாஹ் சொல்றத கூடாதுன்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னா வ அலைக்குமுஸ் ஸலாம்ன்றது பதிலாக இருந்தாலும் துஆ தானே அது. அல்லாஹ் உங்களுக்கு சாந்தி சமாதானத்தை உண்டாக்கட்டும். தொழுது கொண்டிருக்கும் போது ஒருத்தர் சலாம் சொன்னா பதில் சொல்லலாமா? துஆ தானே, அரபியில் தானே இருக்குதுன்றதுக்காக சொல்லலாமா? சொல்லக்கூடாது. நபிகளார் தடுக்கிறாங்க. கையால சைக்கினை செய்தால் போதும்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹ். எனவே அரபியில் கூட நமக்கு என்ன செய்ய முடியாது? சுஜூத் அத்தஹியாத் இல்லாத இடங்களில் நமக்கு துஆ கேட்க முடியாது. அதே போன்று பாருங்களேன், தொழுகையோடு வந்திருக்கிற ஓதல்களை, தொழுகையோடு வந்திருக்கிற திக்ருகளை நமக்கு அரபியில மாற்ற முடியுமா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று வந்திருக்குது, இதையே அஸ்ஸனாஉ லில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லலாமா? அல்ஹம்து உண்டாலும் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அஸ்ஸனா உண்டாலும் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அர்த்தம். அல்ஹம்துன்ற இடத்துல அஸ்ஸனா உண்டு போடலாமா? போட முடியாது. ஏன்? அல்ஹம்து வந்து அல்ஹம்து தான் சொல்லணும் தொழுகைகளுக்கு, அரபு என்பதற்காக அல்ல. அப்படித்தான் நபிகளார் காட்டி தந்தார்கள். சுபஹான ரப்பியல் அலீம் என்று சொல்லுவோம் நம்ம ருக்கூல, அந்த இடத்துல சுபஹானல்லாஹில் அக்பர் என்று சொல்லலாமா? சொல்ல முடியாது. சுப்ஹான ரப்பியல் அலீம் நபிகளார் காட்டி தந்தா
நம்மளும் அப்படியே தான் சொல்லணும். சுஜூதுல சுபான ரப்பியல் அல்லாண்டு காட்டி தந்தாங்க, நமக்கு சுபான ரப்பியல் அதையும் என்று சொல்லலாமா? முடியாது. அரபு என்பதற்காக நினைத்ததையெல்லாம் தொழுகைக்குள் செய்ய முடியாது. நினைத்த மாதிரி எல்லாம் குர்ஆனையோ துஆக்களையோ மாற்ற முடியாது. வந்ததை வந்த மாதிரி செய்யணும். அரபு என்பதற்காக அல்ல, நபிகளார் காட்டி தந்தார்கள் என்பதற்காக. எனவே இப்படி அரபியிலே மாற்றக்கூடாது என்று காட்டி தந்த இஸ்லாம், அரபியிலேயே துஆ கேட்க கூடாது என்று காட்டி தந்த இஸ்லாம், சுஜூத் என்று வருகிற பொழுது, அத்தஹியாத் என்று வருகிற பொழுது துஆ கேட்பதற்கு அனுமதி தந்தார்களே தவிர அரபியில் கேட்க வேண்டும் என்று அனுமதி தரவில்லை. ஏன்? நபிகளார் சொல்றாங்க, ஃபல்யக்தர் மா அஜபஹு மினத் துஆ, தனக்கு விருப்பமானதை எல்லாம் தேர்வு செய்து கேட்கட்டும்னு சொல்றாங்க. தனக்கு விருப்பமானதை எல்லாம் தேர்வு செய்து கேட்கட்டும்னு சொல்றாங்க. உதாரணமாக நம்மட ஒருத்தர் பேரு சித்திமான்னு வச்சுக்கோங்களேன். சித்திமான்னு பேர் வைப்பாங்களா உங்க ஊர்ல? சித்திமான்றது அரபு கிடையாது. ஃபாத்திமா அரபு, ஆயிஷா அரபு, சித்திமா அரபு கிடையாது, தமிழ் சொல்லாது. இப்ப நம்ம அரபுல துஆ கேட்கிறோம். அரபுல கேட்கிறோம் வைங்களேன், அல்லாஹும் அர்ஹம் லி சித்திமான்னு கேட்கிறோம். சித்திமான்றது தமிழ் தானே, நமக்கு தொழுகைகளுக்கு அந்த வார்த்தையை சொல்லலாமா? யோசிச்சு பாருங்க. நீங்க சொன்னா தொழுகை துஆ தாங்க, அல்லாஹும் அர்ஹம் லி சித்திமா, சித்திமாவுக்கு நீ அருள் புரிந்து கேட்கிறோம். இப்படி கேட்கலாமா அரபுல? அரபியில் தானே கேட்கிறோம். நம்ம இந்த சித்திமாவை எப்படி அரபு மயப்படுத்துறது, எப்படி டிரான்ஸ்லேட் பண்றது? யோசித்து பாருங்களேன், முடியாது. ஒரு சில வார்த்தை இருக்கிறது, அதை தமிழ்ல தான் நம்ம கேட்டாகணும். உதாரணமாக அதிராம்பட்டினம்ன்ற இந்த ஊர் இருக்குது, நம்ம சுஜூதுல துஆ கேட்க ஆசைப்படுறோம். எப்படி கேட்கிறோம்? அல்லாஹும்ம பாரிக் லி அஹ்லி அதிராம்பட்டினம் அப்படி கேட்கிறோம் வைங்களேன். யா அல்லாஹ், அதிராம்பட்டினத்தில் வாழ்கிற மக்களுக்கு நீ பரக்கத்து செய்யு அரபுல தான் கேட்கிறோம். அதிராம்பட்டினத்துல எப்படி அரபுல சொல்றது? அதிராம்பட்டினம்ன்றத அரபுல மாத்த முடியுமா? முடியாதே. அப்ப எப்படி நம்ம துஆ செய்ய போறோம் அரபுல? எனவே நமக்கு அரபால முடியாதா? தாராளமாக தமிழ்ல கேட்கலாம். ஒரு சில வார்த்தைகளை அரபால டிரான்ஸ்லேட் பண்ணவே முடியாதுன்னு இருந்தா என்ன செய்யறது? எனவே அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, நன்றாக விளங்குவோம். துஆ கேட்பதுதான் நோக்கமே தவிர அரபியில் கேட்க வேண்டும் என்பதல்ல. துஆ கேட்பதுதான் வணக்கமே தவிர அரபியில் கேட்க வேண்டும். அதுல வேற நீங்க பார்க்கலாம், உள்ளத்தால தமிழால நினைச்சு கொள்ளலாம்னு சொல்லுவாங்க. உள்ளத்தால வாயால கேட்க முடியாது, உள்ளத்தால நினைக்கலாம்னு சொல்லுவாங்க. நான் கேட்கிறேன், வாயால பேச முடியாத உண்ட உள்ளத்தால தொழுகையில நினைக்கலாமா? வேணும்னு நினைச்சு கொள்ளலாமா? முடியாது. எப்படி வாயால உண்ட பேசக்கூடாதோ அதே போன்றுதான் உள்ளத்துல மோசமானது வேணும்னு நினைக்க கூடாது. எங்களை மீறி சிந்தனை வந்தா பிரச்சனை அல்ல, வேணும்னு நினைக்க கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது. அப்படி என்றால் வாயால கேட்க கூடாது, எப்படி உள்ளத்தால நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்குன்றது? தொழுகையில கூடாத உண்ட எப்படி உள்ளத்தால நினைச்சுக்கிட்டு இருக்கிறது? சிந்திச்சு பாருங்களேன். எனவே உள்ளத்தால நினைக்க முடியும்னு சொல்றாங்க பாருங்க, அதைத்தான் நம்ம சொல்றோம். உள்ளத்தால எந்த மொழியால நினைக்க முடியுமோ அதே மொழியை வாயால துஆ கேட்கிறதுலையும் தவறு கிடையாது. அது தொழுகையில் எந்த பாதிப்பையும் செலுத்துவது என்றத நானும் நீங்களும் என்ன செய்து கொள்ள வேண்டும்? தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும். எனவே ஒரு மனிதனுக்கு எந்த மொழி தெரியுமோ அந்த மொழியால துஆ கேட்க முடியும். தொழுகையோடு சம்பந்தப்பட்ட ஓதல்கள், தொழுகையோடு சம்பந்தப்பட்ட திக்ருகளை வந்ததை வந்த மாதிரி சொல்லணும். அரபுன்றதுக்காக அல்ல, வந்ததை வந்த மாதிரி சொல்லணும். நம்ம துஆ என்று வருகிற பொழுது நம்மட மொழியால செய்யறதுல அது தொழுகையில் என்ன செய்யாது? எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாதுன்றதை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ளணும்.